இந்நாள் தந்த இறைவனுக்கும் வாழ்வு தந்த தளபதிக்கும் வாய்ப்பு தந்த பொதுச் செயலாளருக்கும் இந்த தொகுதியில் என்னை விட அதிகமாக உழைச்ச கழக தோழர்களுக்கும் தளபதியை நம்பியும் மாற்றத்தை நம்பியும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த மாதாவரம் தொகுதி உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் என்னோட பணிவான நன்றிகளை தெரிவிக்கிறேன். தலைவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன, தொகுதிக்கு என்ன செய்ய மகிழ்ச்சியா கொடுக்குது? உங்களுடைய தலைவருக்கு நீங்க இதை என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன நம்பி இந்த பொறுப்பை தளபதி என்கிட்ட ஒப்படைச்சாரு. 20 ஆண்டு காலமா மக்கள் இயக்கத்துல பயணிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் தளபதி சொல்லி எந்த வேலையுமே செய்யாம இருந்ததில்லை. அதோட தொடர்ச்சி தான் இந்த தொகுதியை ஜெயிச்சு வர சொல்லியிருந்தாரு. அதையும் ஜெயிச்சு கொடுத்துட்டோம். என்னை நம்பி இந்த தொகுதியை கொடுத்த தளபதிக்கு இந்த நேரத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு பெரிய மக்கள் மாற்றத்தை நம்பியும் தளபதி நம்பியும் ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை தரம் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி நிச்சயமாக உயரும்ன்றது நேரத்துக்கு. தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தொகுதிக்கு என்ன செய்ய இருக்கீங்க? எல்லாரோட எண்ணமும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஜெயிக்கணுன்றது மட்டும்தான் இருக்கும். ஆனால் என் தொகுதி மக்கள் என்னை தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டில் என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியும் எந்த நேரமும் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பதை நேரத்தில் தெரிவிச்சு சார் கை விடாதீங்க சார். சார் இங்கே பாருங்க சார். சார் மேடம் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. வெயிட் பண்ணுங்க. சார் இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க சார். சார் 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 அண்ணா திரும்ப ஒன்று திரும்ப அவர் பிள்ளைக்கு அவரு
முக்கியமா குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து வெற்றி பெற வச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். என்னோட தளபதி சொன்ன மாதிரி தூய்மையான அரசியல் பண்ணுவோம், ஓகேங்களா? அதை மாதிரி வந்து மக்கள் பணத்தை கண்டிப்பாக நாங்கள் மக்களுக்கே வந்து கண்டிப்பாக செய்வோம். ஊழலற்ற ஆட்சி கொடுக்கணும் என்பது இதை மூலம் தெரிவிப்படுத்துகிறேன். என்னை தேர்ந்தெடுத்துக்கு மறுபடியும் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகம் முழுவதும் வந்து இந்த விசில் வந்து ஓசை எப்படி இருக்கு பாக்குறீங்க சார்? நான் தான் சொன்னேன், 234 தொகுதியை வந்து விசில் தான் வந்திருக்கோம் சார். இப்போ மறுபடியும் எங்கள் தளபதி தான் அது முதலமைச்சர் வரப்போறாரு. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டை ஆள போகிறது நம்ம தளபதி மட்டும்தான். இப்போ முதற் பண்ணி அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கு என்ன தீராத பிரச்சனையா என்ன இருக்கு? தலை குஞ்ச மாதிரி வெங்கிட்ட நாங்கள் பண்ண போகிற ஒரே ஃபர்ஸ்ட்டு வந்து போதையில்லா கலாச்சாரத்தை கொண்டு வர போகிறோம் சார். மகளிரோட நலனை காக்கணும், மகளிரோட மேம்பாடை காக்கணும், மகளிருக்கு ஒரு ஒரு நல்ல வந்து ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ மீனவர்கள் வந்து நீங்கள் வாக்கு கேட்க போகும்போது ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. அதில் எல்லா மீனவர்களும் சார், நானே ஒரு மீனவ சமுதாயம் சேர்ந்தவன் தான், ஒரு ஏழை மீனவ சமுதாயம் சேர்ந்தவன் தான். எனக்காக எல்லா மீனவ மக்களும் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, தளபதியை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. தளபதி தான் எல்லாமே. இந்த இந்த தமிழ்நாட்டில் தளபதிக்காக ஓட்டு போட்டவங்க எனக்காக கிடையாது, தளபதிக்கு ஓட்டு போய் அரசியல் ஆசாம் ஆனந்த் சாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவருக்கு நான் நன்றி காணப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக நல்லது பண்ணுவேன். இந்த தளபதி என்ன சொல்கிறாரோ அதான் நாங்கள் செய்வோம். நன்றி, வணக்கம். முதல் முறையா வந்து சட்டமன்றத்துக்கு போறீங்க, எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க தளபதி கூட போறது இன்னும் சந்தோஷமா இருக்கு. இப்போ திராவிட கட்சிகள்ல வந்து இணையா வந்து நீங்க வந்து போட்டி போட்டு ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் சார். இனிமேல் ரெண்டுமே அவங்க கிடையாது. என்னோட தமிழக வெற்றிக்கழகம் தான் இந்த 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 தமிழ்நாட்டை ஆள போறது சார். நன்றி சார்.